Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Fish Dum Biriyani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Sumiya's Kitchen first time பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணிட்டு subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ingredients எல்லாமே descriptionல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ hammour மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேண்டாலும் எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் மசாலாவை பரட்டி அப்படியே வச்சிடணும். மீனில் அப்போ தான் மசாலாலாம் ஏறி நல்லாயிருக்கும். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன் உடையாமல் பரட்டி விடணும். அதே எண்ணெயில் பே லீவ்ஸ், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மீன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே செஞ்சால் தான் மீன் பிரியாணி நல்லாயிருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் பிரியாணி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலா சிட்டி சென்டர் கேரிஃபோரில் தான் வாங்குவேன். லூஸில் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக மசாலாவை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்க்கணும், சுத்தமாக மறந்துருச்சு. இன்னொரு பேனில் மசாலாவெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துடணும். பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஃப்ரை பண்ண மீனை சேர்த்துக்கோங்க. ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தான், ப்ரைட் ஆஃப் இந்தியா, ப்ரைட் ஆஃப் பஞ்சாப் இருக்கும். அந்த ரைஸ் தான் நான் வாங்குவேன் எப்போவுமே. மீன் உடையாமல் வரிசையாக வச்சிடணும்.
குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் தம் போட்டு அப்படியே விட்டுறணும். ஃபிஷ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸை வச்சுட்டு மேலே மீனை வச்சுக்கலாம். எம்மியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.